வணக்கம். நம்ம நாட்டுல நிறைய தமிழ் பள்ளிகள் இருக்கு. எல்லா பள்ளிகளுக்கும் எனக்கு போகணும்னு ஆசை. ஆனா என்ன சுத்தி இருக்கிற நிறைய பள்ளிகளுக்கு போய்கிட்டு இருக்கணும்னு ஒரு எண்ணத்தோட தான் இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது இங்க இருக்கிற கிளைம்களில் இருக்கிற நிறைய பள்ளிகளுக்கு இனிமே நாங்க தொடர்ந்து போக போறோம். எல்லா பள்ளிகளையும் அவங்களுடைய சிறப்புகள், அந்த பள்ளியுடைய வரலாறு என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது தேசிய வகை சீஃபில் தோட்ட தமிழ் பள்ளி. இது எங்க இருக்குன்னா புத்ரா ஹைட்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு லுக்ல புதிய ஒரு அழகான தோட்டத்துல இந்த பள்ளிக்கூடத்தை அமைச்சிருக்காங்க. எங்க இந்த பள்ளிக்கூடம் இப்பதான் ஒரு நியூ பார்ன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 5 மாசம் தான் ஆயிருக்கு. 3ஆம் மாசம் வந்திருக்காங்க. இப்போ ஒரு 8ஆம் மாசம் ஆயிருச்சு. ஒரு 5 மாசம் தான் ஆயிருக்கு. ஆனா இதற்கு முன்ன இந்த பள்ளிக்கூடம் இருந்த இடம் சம்வே அரௌண்ட் சுபாஞ்சயன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட 103 ஆண்டுகள் அங்க இருந்திருக்கு. ஆக 100 ஆண்டுகள் பழமை வரலாறு வாய்ந்த பள்ளிக்கூடமா இந்த தேசிய வகை சீஃபில் தோட்ட தமிழ் பள்ளி அமைஞ்சிருக்கு. சரி, வாங்க புத்ரா ஹைட்ஸுக்கு புதுசா குடியேறி இருக்கிற தேசிய வகை சீஃபில் தமிழ் பள்ளியை பத்தி மேலும் தெரிஞ்சுக்க போறோம். அதனை வழங்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி விமலா இருக்காங்க. அண்மையில் அவங்களுடைய அலுவலகத்துக்கு சென்று நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் பள்ளியை பத்தின முழுமையான புரிதல் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. பல ஆண்டு கால காத்திருப்புக்கு பிறகு இப்போ நேர்த்தியான சுத்தமான பெரிய கட்டிடமா காணப்படுற இந்த இடத்துக்கு மாறி இப்பதான் ஒரு 5-6 மாசம் ஆகியிருக்கா. இந்த புத்ரா ஹைட்ஸ் வட்டாரத்துல புதியதா இப்படி ஒரு கட்டடம் இருக்கிறதே இன்னும் பல பேருக்கு சரியா தெரிய வரலன்னு கூட குறிப்பிட்டாங்க. அப்படி தெரிய வரும்போது நிச்சயமா சுற்று வட்டார மக்கள் தங்களோட பிள்ளைகளை இங்க பதிகிறதுக்கு முன் வருவாங்கன்னு நம்பிக்கையும் சொன்னாங்க. ஏன்னா மாணவர்கள் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்னும் குறைவாக தான் இருக்காங்களாம். சரி, புதுசா திறக்கப்பட்டிருக்கிற சீஃபில் தமிழ் பள்ளியில வேறு என்னென்ன வசதிகள் இருக்கு பாப்போம் வாங்க. பள்ளிக்கூடத்தை முழுமையா சுத்தி பார்க்கும்போது நிறைய வசதிகள் மாணவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்னால கண்கூடாக பார்க்க முடியுது. குறிப்பாக சந்திப்பறை, மாணவர்கள் மனநலம் சம்பந்தப்பட்ட கவுன்சிலிங் ரூம், SPBT அதாவது பாட புத்தக அறை, குறை நீக்கல் அறை அதாவது விலை மூளையான்னு சொல்லுவாங்க, கணினி அறை, அறிவியல் கூடம், நூல் நிலையம், சுகாதார அறை அப்படின்னு பல வசதிகள் இங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அறைகள் ஒவ்வொன்றும் குறுகலா இல்லாம நல்ல வசதியா விசாலமா அமைக்கப்பட்டிருக்கிறது இங்க குறிப்பிடத்தக்கதாகும். தமிழ் மண்ணில் விவேகானந்தரின் வீர முழக்கம். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் இந்த கருவூல மையம் நூலகம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இங்கேயும் ஓரளவுக்கு புத்தகங்களோடு நிறைய கதை புத்தகங்கள் எனக்கு பார்க்க பிடிச்சிருக்கு. கதை கூறும் ஆசை உள்ள பிள்ளைகளுக்கு இது ஒரு சரியான ஒரு கருவூல மையமா இருக்கும். இங்க சுகாதார அறை இருக்கிற பள்ளிகள் ரொம்ப குறைவுதான். இந்த பள்ளிகள்ல ரொம்ப நவீனமா ஒரு சுகாதார அறை அமைச்சிருக்காங்க. அதாவது PG அல்லது கோகோல மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டாலும் உடனடி இங்க அட்மிட் பண்ணிடலாம். அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்குறதுக்கு அதுக்குண்டான எல்லா உபகரணங்களும் இங்க அமைச்சிருக்காங்க. யூ வடிவத்தில் இருந்த பழைய பள்ளிக்கூடம் SKUH 20க்கு சொந்தமான நிலத்துல அமைஞ்சிருந்தது. ஆனா இனி அந்த இக்கட்டான நிலைமை இல்லை. பழைய கட்டிடத்திலிருந்து பல மடங்கு வசதியோடு காணப்படுற இந்த புதிய பள்ளிக்கூடம் சிறப்பான சாலை வசதியையும் கொண்டிருக்கு. உண்மையில புதிய வீட்டுக்கு போனா நாம எவ்வளவு விஷயங்களை பார்த்து செய்வோமோ அதே போலதான் இங்கேயும் வேலை நடந்துகிட்டு இருக்கு. எங்களோட இந்த அத்தனை முயற்சியும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு அப்படின்ற இனிப்பான செய்தி இருந்தா மிக திருப்தியா இருக்கும்னு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சொல்றாங்க. இந்த சீஃபில் பள்ளியை பத்திய மேலும் தெரிஞ்சுக்க நீங்க எங்களையும் இந்த வீடியோக்களையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இது இப்படிக்கு நானும் தமிழ் பள்ளியும்.